தானியேலிடம் ராஜா விசேஷித்த ஆவி இருக்கிறது என்று அறிந்து 120 தேசத்தினுடைய தேசாதிபதிகள் பிரதானிகளுக்கும் மேலான ஒரு பிரதம மந்திரியாக, பிரதானமான ஒரு தலைவனாக ராஜா நியமிக்கிறார். விசேஷித்த ஆவி தானியேலிடம் இருந்தது என்பதை எப்படி அறிந்து கொண்டான் அந்த ராஜா என்று நம்ம யோசித்து பார்த்தால், அது அவன் செய்கிற ஒவ்வொரு செயல்களிலும் ராஜாவுக்கு லாபமாக, நன்மையாக, பாதுகாப்பாக. சொல்லப்போனால், ஒரு விவசாயம் என்று எடுத்துக்கொண்டால் அதுவரைக்கும் விளைந்ததை காட்டிலும் பல மடங்கு விளைச்சலை கொடுக்கத்தக்கதாக அவனுடைய ஞானத்தை பயன்படுத்தி, நிர்வாக திறனை பயன்படுத்தி அவைகளிலே வளர்ச்சியை கொண்டு வந்திருக்க வேண்டும். யுத்தம் என்று பார்த்தால் அதுவரைக்கும் பயன்படுத்தாத ஆயுத தளவாடங்களை, யுக்திகளை பயன்படுத்தி அவைகளை அவன் நடைமுறைப்படுத்தியிருக்க வேண்டும். அதற்கு அவனுக்கு அந்த அறிவு, புத்தி செயல்பட்டிருக்க வேண்டும். பொருளாதாரம், அதனுடைய நிர்வாகங்களை அவனுடைய விசேஷித்த ஞானத்தை பயன்படுத்தி, ஒழுங்குபடுத்தி, அதை சரிப்படுத்தி புதிய புதிய யுக்திகளை பயன்படுத்தியிருக்க வேண்டும். அதுவரைக்கும் தேசத்திலே கண்டுபிடிக்காத, தேசத்துக்கு நன்மையான விஷயங்களை அவன் கண்டுபிடித்து அதை அபியாசப்படுத்தியிருக்க வேண்டும். இப்படி விசேஷித்த ஆவி நமக்குள்ள இருப்பதை வெறும் கனியுள்ள வாழ்க்கையால் மாத்திரமல்ல, நமக்குள்ளே திறமைகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளுடைய எல்லையில் திறமைகளை வைத்திருக்கிறார். அவர்கள் நல்லவர்களாக மாத்திரமல்ல, வல்லவராகவும் திகழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில், வேலை, தொழில், முயற்சிகள், ஊழியங்களில் நாம் செயல்படுத்தும் போது விசேஷித்த ஞானத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறதை நாம் விசுவாசித்து செயல்படுவோமானால், மற்ற எல்லாரை காட்டிலும் ஒரு விசேஷித்தமான புதிய யுக்திகளை பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு தேவன் நமக்குள்ளே அந்த ஞானத்தை, புத்தியை, அறிவு வைத்திருக்கிறார். அதை செயல்படுத்தும் போது ஒரு பெரிய உயர்வுகளை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு செய்வாராக. ஆமென், ஆமென்.